Hi friends, welcome to Engineering. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த லாக்டவுன் டேஸில் வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்மளே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு சில கொஸ்டின்ஸ், ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் மூலமாக சில கொஸ்டின்ஸ் நம்மளே கேட்டுக்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை சம் அதர் டைம்ஸ் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து நம்ம அடுத்த கட்ட முயற்சி எப்படி எடுத்து வைக்க போகிறோம், நம்ம லைஃப்பில் வந்து எதை நோக்கி முயற்சி எடுக்கணும், எதை நோக்கி எடுத்து கொண்டு போனால் கரெக்டாக நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்கு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், இல்லை நம்மளே மாற்றிக்கிறது இருக்கட்டும், இதில் வந்து மாற்றுறதுக்கான ஒரு சின்ன மெத்தட் தான் SWOT அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ். இந்த 4 லெட்டர் மூலமாக நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்க போகிறோம். சில கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் இந்த விஷயம் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நான் நல்லா டிராயிங் பண்ணுவேன், இல்லை நல்லா டைப்பிங் பண்ணுவேன், இல்லை நல்லா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவேன், இல்லை கேமிங், இந்த மாதிரி எந்த விஷயம் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், மற்றவங்க கிட்டே இருந்து நான் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்து வீக்னஸ். அந்த வீக்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரெண்டே விஷயம் தான். நான் எதை மாற்றணும் என்கிட்ட. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் டிராயிங் பண்ணுவேன், பட் அந்த டிராயிங்கை வந்து நான் கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த டிராயிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து தொடர்ச்சியாக பண்ணணும். நான் எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புகிறேனோ அதை எழுதணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ், இந்த விஷயம் வந்து என்னை வந்து இப்போ என்னோட டைமாக இருக்கட்டும், என்னென்னா ஒரு கோல் எனக்குன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கட்டும், செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம கேம் விளாடுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அடிக்ஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை அதில் எழுதிக்கோங்க. இது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ். அதுக்கப்புறம் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ், SWOT, SWOT எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுல வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் முதல்ல ஸ்ட்ரென்த், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதணும். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் ஈஸியாக பேசுவேன், நெகோஷியேட் பண்ணுவேன், பார்கெயின் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஒரு பொருளை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணலாம். இது வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் என்னால் 100% செய்ய முடியும், அதாவது ப்ராக்டிக்கலாக அதனால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் அதில் எழுதணும். மற்றபடி தேவையில்லாத விஷயங்களை எழுதுனா நம்மளோட அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட நேரம் தான் வேஸ்ட்டாக போகும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டில், இந்த 2019 2020 வந்து ட்ரெண்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அதை வந்து என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியும். அட்வான்டேஜஸ், இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ அதை பற்றி எனக்கு ஐடியா இருக்குது, பட் அதை என்னால் ரன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் அதில் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய த்ரெட்ஸ், SWOTல லாஸ்ட் வந்து த்ரெட்ஸ், விளைவுகள், ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ முதல் 3 விஷயம் SWOT அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி தான் லாஸ்ட் நம்ம த்ரெட் எழுத போகிறோம். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு பிஸ்னஸோ இல்லை நம்ம செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலையோ, பொதுவாக இந்த ஸ்வாட்டை வந்து நான் ஒரு பிஸ்னஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம், நம்மளை செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து நம்ம கேம் விளாடுறத கூட எழுதிக்கலாம். PUBG டோர்னமெண்ட், இந்த லாக்டவுன் டேஸில் வந்து டோர்னமெண்ட் நிறைய ரன் பண்ணுறாங்க, அது மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த த்ரெட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எப்படி உங்களை பாதிக்க வைக்கும். இப்போ நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த நேரத்தை ஃபுல்லாக உம்பாக்கிட்டோமேங்கிற மாதிரி இல்லாமல், இப்போ லாக்டவுன் டேஸ்னு இல்லை, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும். அந்த ஒர்க்கை பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ் நம்ம என்னென்ட்டு யூஸ் பண்ணி அது மூலமாக நமக்கு அந்த நாள் முடிஞ்சிட்டு அந்த டைமை நம்ம யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணும், ஹார்ம்ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணியிருப்போம், இந்த பிஸ்னஸோட பிளான் வந்து எப்படி மற்றவங்க பாதிக்கப்படும், எப்படி நான் பண்ணக்கூடிய என்னோட வீக்னஸ் எப்படி அதை பாதிக்கும் அப்படிங்கிறது எழுதணும். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த கரண்ட் ட்ரெண்டில் எப்படி எல்லாரும் அவங்க காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் எழுதிக்கணும். இந்த மாதிரி SWOT அனாலிசிஸ் பண்ணும் பொழுது நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின், இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே திரும்ப ஒரு தடவை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைட் டவுன் பண்ணி எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஐடியா கிடைக்கும். சார் நல்லா இருக்கு, இந்த மெத்தட் படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இப்போ அந்த ஒரு சிந்தனையாக இருக்கும். அதை நம்ம பேப்பரில் எழுதியிருக்கோம், இது நம்மளுடைய ஐடியாஸ். இந்த ஐடியாஸை ஃபுல்லாக நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பிளான் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். லாக்டவுன் டேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மெத்தடை வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ஐடியா கிடச்சிச்சு, இதை பற்றி எனக்கு இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ டேரெக்டாக என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்கலாம். அண்ட் இதை வந்து
வந்து காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அப்பாற்பட்ட விஷயம். நம்மளை எப்படி தயாரிச்சுக்கிறோம், எப்படி நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஜினியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.